புதிய கோணத்துல தி பிரிண்ட்ல வந்திருக்கக்கூடிய நடுப்பக்க கட்டுரையை தான் எடுத்திருக்கிறோம். இதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, பாஜகவிற்குள் திரும்பும் ஜனநாயகம். இது பற்றி டி.கே. சிங் அவர்கள் எழுதியிருக்கிறார். இது பற்றி தான் நம்ம பேச இருக்கிறோம். பத்திரிகையாளர் ஷபீர் வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். இந்த கட்டுரை படிக்கிறப்ப ஒரு சினிமா பார்ப்பது மாதிரி இருக்கு. இந்த கட்டுரையினுடைய சாராம்சமே மோடி அமித்ஷா ஆதிக்கத்தால் ஒதுக்கப்பட்ட பாஜக தலைவர்களினுடைய மறு எழுச்சி. அது பற்றி தான் இந்த கட்டுரை பேசியிருக்கிறது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 10 ஆண்டுகள்ல அதிகார குவியல் மையப்படுத்துதல் நடந்தது. எல்லா கண்ட்ரோலும் மோடி அமித்ஷாட்ட தான் இருந்தது அப்படின்றதான் தொடங்குறாங்க கடந்த 10 ஆண்டுகள்ல. அப்படிதான் பாக்குறீங்களா நீங்களும்? இந்த கட்டுரையுடைய தலைப்பே ரொம்ப சுவாரஸ்யமானது. பாஜகவுக்கு திரும்பும் ஜனநாயகம். அது ரெண்டுமே வெவ்வேறு விஷயங்கள். பாஜகவுக்கும் ஜனநாயகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடந்த 10 ஆண்டு காலமாக அந்த கேள்விகள் என்பது எழுந்தது. கிட்டத்தட்ட பாஜக அரசாங்கத்துல ஜனநாயகம் இருக்கிறதா, ஜனநாயகம் ஒரு அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி தான் இருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. அப்படிதான் அவங்க அந்த ஆட்சியும் நடத்தினாங்க கடந்த 10 ஆண்டுகள் மோடியுடைய ஆட்சி. ரெண்டாவது உங்களுக்கு கட்சியும் கிட்டத்தட்ட முழுக்க அந்த 2 பேருடைய கண்ட்ரோல்ல தான், மோடி அண்ட் அமித்ஷா, இந்த 2 பேருடைய கண்ட்ரோல். இது குஜராத் மாடல். இந்த குஜராத் மாடல்ல அப்படியே அவங்க தேசியமயப்படுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த கட்சியுடைய ஸ்ட்ரக்சர்ல எந்த பவர் சென்டரும் இல்லாத மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஷபீர், நான் இந்த கட்டுரையின் அந்த சுவாரஸ்யத்திற்குள் நுணுக்கத்திற்குள் போவதற்கு முன்பு, பாஜகன்ற கட்சி அது செயல்படுகிற விதம்னு பார்க்கிறப்ப அதற்கு ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு தாய் அமைப்பு இருக்கு. அவங்க அதை டிசைட் பண்ணி ஒரு அதிகார பரவலாக்கம் இருந்தது. பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் இருந்தாங்க. இப்போ அத்வானிக்கு பிறகு மோடி அமித்ஷா உள்ளுக்கு வராங்கன்னா எப்படி இந்த அதிகார குவியல் நடந்ததா நீங்க நினைக்கிறீங்க? எப்படி இது குவிக்கப்பட்டதாக நீங்கள் உணர்கிறீர்கள்? அது நீங்க யூ டேக் ஓவர் த பார்ட்டி, அவ்வளவுதான். நீங்க பார்ட்டியோட கண்ட்ரோல்ல நீங்க கையில எடுக்கும்போது அங்கங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய யாரெல்லாம் உங்களுக்கு சவாலாக இருக்கிறார்களோ அவங்களெல்லாம் நீங்கள் ஒதுக்குவது, யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை எழுப்பக்கூடிய ஆட்கள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் நீங்க சைட்லைன் பண்றது. ரெண்டாவது உங்களுக்கு மோடியுடைய வெற்றி ஒரு மிக முக்கியமான காரணம். நீங்க அந்த பப்ளிக் சப்போர்ட் அவருக்கு இருக்கு. அந்த பப்ளிக் மத்தியில அவர் பாப்புலரா இருக்கிறாரு. அவர் ஒரு பவர்ஃபுல் லீடராக இருக்கிறார். அவர்னால 272 சீட் பாஜகவுக்கு கிடைத்திருக்கிறது. 2014 பத்தி நான் பேசுறேன். அதாவது இந்த அளவுக்கு பாஜகவுக்கு ஒரு நம்பர்ஸ் இது வரைக்கும் கிடைத்தது இல்லை. இந்த அத்வானியை விட, வாஜ்பாயை விட 2 மடங்கு பாப்புலர். நீங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வேணா பிஜேபி எமர்ஜ் ஆயிருக்கலாம். பட் பிஜேபிக்கு அமோக ஆதரவு கிடைச்சி பிஜேபி ஆட்சியை பிடிப்பது அப்படின்றது முதல் முறையாக நடந்தது 2014. அப்ப அந்த அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி அப்படின்றது அவருக்கு இருக்கு அப்படின்னும் போது மற்றவங்க எல்லாரும் ஒதுங்கிடுவாங்க, ஆர்எஸ்எஸ் உட்பட. எனக்கு தெரிஞ்சு மோடி ஆட்சிக்கு வந்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் இயர் மட்டும்தான், அந்த முதல் ஒரு வருஷம் மட்டும்தான் ஆர்எஸ்எஸ் ஆபீஸுக்கு போய் ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாரு, இந்த அரசாங்கம் என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்பவே பல கேள்விகள் எழுந்தது. ஆர்எஸ்எஸ் எதுக்கு ரிவ்யூ மீட்டிங் நடத்தணும், ஆர்எஸ்எஸ் யார் அப்படின்னு. அதுக்கப்புறம் வேற எந்த மீதி 9 ஆண்டுகள் ஆர்எஸ்எஸ்க்கும் அவருக்கும் இவர் என்ன சொல்றாரோ அது ஆர்எஸ்எஸ் கேட்கும் அப்படின்ற ஒரு நிலையில் தான் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணிட்டாரு. குஜராத்லயும் அப்படிதான். நீங்க குஜராத்ல ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது நீங்க மோடியுடைய ட்ரெஜெக்டரியை நீங்க பார்க்கும்போது அவர் ஒரு 22 ஆண்டு காலம் அவர் பவர்லயே நீடிக்கிறார் அப்படின்னா அவர் அந்த பவரை பயன்படுத்தி இருக்கிறார் கண்ட்ரோல் பண்றதுக்கு, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு. அண்ட் கண்ட்ரோலிங் பை ஃபியர், பயம் அப்படின்றது ஒன்று இருக்கு. இன்னொரு பக்கம் அவரை அன்னார்ந்து பார்த்து வியப்படையக்கூடிய அல்லது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கேரிஸ்மா, அந்த வசீகரத்தன்மை, இதை எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறாரு. கட்சிக்குள்ளேயும் பயன்படுத்திக்கிறாரு. நீங்க கட்சிக்குள்ள இன்னைக்கு மோடி 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 அப்படின்ற அந்த ஃபேக்டர் தானே 10 வருடங்கள் உள்ள அதை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அந்த மோடி ஃபேன் பாய்ஸ் இன்னைக்கு மோடி கண்ணை காட்டினா யாரை கண்ணை காட்டுறாங்களோ அவரை அட்டாக் பண்ணுவாங்க, யாரை அவர் எதிர்க்கிறாங்களோ அவங்கள பாஜக ஆட்களாக இருந்தாலுமே சரி அவங்கள ஆன்டி நேஷனல்வாங்க. உதாரணத்துக்கு சுப்பிரமணியம் சுவாமி. நம்ம இந்த கற்றைக்குள் போவதற்கு முன்பாக, ஏன்னா கடந்த 10 ஆண்டுகள் எப்படி இருந்ததுன்னு இந்த கற்றையாளர் சொல்லிட்டு தான் இப்ப நிகழ்ந்த மாற்றங்கள் பத்தி பேசுறார். அதுல சொல்வது கட்சி பதவி, அமைச்சர் பதவி, இன்னும் சொல்லணும்னா ஒரு மாநிலத்தில் பாஜக ஆட்சி இருக்கு அப்படின்னா எல்லாமே கண்ட்ரோல் பை இங்க மோடி அமித்ஷா அவர்கள் தான் முடிவெடுத்தாங்க. அப்படிதான் செட்டப் இருந்ததுன்னு சொல்றாரு. அப்படிதான் இருந்ததா? பாஜகவில் உங்களுக்கு மோடி அமித்ஷா வருவதற்கு முன்பு ஓரளவுக்கு அந்த டிபேட், டிஸ்கஷன், கன்சென்சஸ், ஆர்எஸ்எஸ் உடைய தலையீடு, ஆர்எஸ்எஸ் உடைய இன்புட்ஸை கேட்டு பெறுவது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்து கொண்டிருந்தது. ஆனால்
ஒரு கட்டத்துக்கு பிறகு 2014க்கு பிறகு மத்தியில் ஆட்சி அமைந்த உடனே ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனுக்கு மோடி அமித்ஷா வந்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருச்சு எப்படி இது பண்ணணும் அப்படின்னு. பிரதமராக மோடி வருகிறார், கட்சியுடைய தலைவராக அமித்ஷா வருகிறார். ரெண்டு பக்கமும் அந்த அதிகார குவியல் அப்படின்றது சைமில்டேனியஸா நடக்குது. நீங்க வந்து இவர் கவர்மெண்ட்ல அமித்ஷா முதல்ல வரல, அதுக்கப்புறம் தான் அவர் உள்ள வராரு. அப்போ அதிகார குவியல் அப்படின்றது ரெண்டு பக்கமும் எல்லாத்தையும் வந்து அவங்க தங்களுக்கான கண்ட்ரோல்ல அதை கொண்டு வராங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர்களுடைய வேலைகள், அவர்களுடைய காய் நகர்த்தல்கள் அப்படின்றது நடக்கிறது. காரணம் என்னன்னா, யாரும் நமக்கு எதிராக போட்டியாக நின்று விடக்கூடாது, ஒரு ஸ்ட்ராங் வாய்ஸஸ் இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவில் பெரிய அளவுக்கு வந்து மோடி எதிர்க்காத ஒரு நபரோ அல்லது கொஞ்சம் பயப்படுற ஒரு நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதின் கட்கரி அண்ட் ராஜ்நாத் சிங் ரெண்டு பேர் தான். சுஷ்மா ஸ்வராஜ் உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய காம்படிஷனா இருந்தாங்க, பட் அவங்க இறந்ததுனால நிதின் கட்கரி அண்ட் ராஜ்நாத் சிங் இவங்க ரெண்டு பேரை பார்க்கும்போது ஒரு பயம் இருக்கும். முதல்ல இவங்க ஆட்சிக்கு வரும்போது 2014ஆம் ஆண்டுலாம் ஒரு சலசலப்பு அப்படின்றது உள்ளுக்குள்ளேயே இருந்துச்சு. பட் ஏதோ ஒரு கட்டத்துல உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. அடுத்து இந்த கட்டுரை பேசுவது 10 ஆண்டுகள் ஜூன் 4ற்கு பிறகு நடந்த மாற்றம். இந்த கட்டுரை பேசுவது முழுக்க முழுக்க உட்கட்சி ஜனநாயகத்தை பத்தி பேசுது. அதுல கட்டுரையாளர் முதல்ல எடுக்கிற கதாபாத்திரம்னு கூட சொல்லலாம் சிவராஜ் சௌகான். அவரை வந்து ஃபர்ஸ்ட் மறு எழுச்சி அப்படின்னு கொண்டு வராங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல எப்படி இருந்தார், அவர் ஓரங்கட்டப்பட்டார், இப்போ தேர்தல் முடிவுக்கு பிறகு அப்படி மெல்ல மேலெழுந்து வருகிறார்னு சொல்றதை எப்படி எடுத்துக்கிறது? உங்களுக்கு பிஜேபி தொடர்ந்து காங்கிரஸ் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டு என்னன்னா, காங்கிரஸ் வந்து ஒரு ஹைகமாண்ட் கல்ச்சரை வந்து அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஹைகமாண்ட் கல்ச்சர் தான், நீங்க எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, நீங்க யாராக இருந்தாலும் சரி, மாநிலத்துல உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு பெரிய அளவுக்கு இருந்தாலும் சரி, நாங்க சொல்றது தான் வந்து சட்டம், நாங்க வைக்கிறது தான் வந்து நாங்க இருக்கிறது தான் முடிவு அப்படின்னாங்க. அந்த ஹைகமாண்ட் கல்ச்சர் வந்து இன்னைக்கு பாஜகவில் வேரூன்றி போயிருக்கிறது. குறிப்பாக மோடி அமித்ஷாவுடைய காலத்துல ரெண்டு பேரும் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. இப்போ ஜேபி நட்டாலாம் வந்து ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் பிரசிடென்ட் தான். நீங்க அவருக்கு ஜேபி நட்டா தன்னிச்சையாக எந்த முடிவுகளும் வந்து அவரால் எடுக்க முடியாது. எடுத்தானா கூட அது வந்து அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள் இவங்க ரெண்டு பேரும் அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய நிலை. இதுல சிவராஜ் சிங் சௌஹான்லாம் வந்து ஒரு பொட்டென்ஷியல் த்ரெட் டு பிரைம் மினிஸ்டர் மோடி. அவர் சீஃப் மினிஸ்டராக கிட்டத்தட்ட ஒரு 20 வருடத்துக்கு மேல அவர் சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ல ரொம்ப பாப்புலரான ஒரு லீடராக இருக்கிறார். ரெண்டாவது ஆர்எஸ்எஸ்க்கு நெருக்கமான ஒரு தலைவராக இருக்கிறார். ஆர்எஸ்எஸ் அவரை பேக் பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு முடிவு பண்ணாங்கன்னா, சிவராஜ் சிங் சௌஹானை ப்ரொமோட் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்கன்னா சிவராஜ் சிங் சௌஹானை ப்ரொமோட் பண்ணுவாங்க. இன்னைக்கு சிவராஜ் சிங் சௌஹானை ஓரங்கட்டுவதற்கான என்னென்ன முயற்சிகளை எடுக்கணுமோ அதெல்லாம் வந்து கடந்த 10 ஆண்டுகள்ல அவங்க தொடர்ந்து எடுத்தாங்க. ஆனா இந்த முறை அதை செய்ய முடியலன்னு சொல்ல. இல்ல, இந்த என்ன ஆயிடுச்சு, வேளாண் துறை அமைச்சரா உள்ளுக்கு வர என்ன ஆயிருச்சுன்னா, உங்களுக்கு மத்திய பிரதேஷ் எலெக்ஷன் 5 மாநில தேர்தல்கள் நடக்கும்போது சிவராஜ் சிங் சௌஹானை ஓரங்கட்டணும்னு முடிவு பண்ணாங்க. ஓரங்கட்ட எல்லா முயற்சிகளும் எடுத்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல சிவராஜ் சிங் சௌஹானை நீங்க ஓரங்கட்டினீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல உங்களுக்கு தோல்வி உறுதி, தோல்வி நிச்சயம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே வேற வழி இல்லாம சிவராஜ் சிங் சௌஹானை ப்ரொமோட் பண்ணாங்க. சிவராஜ் சிங் சௌஹான் இருக்கிறதுனால தான் வந்து உங்களுக்கு ஆர்எஸ்எஸ், பிஜேபி, உங்களுக்கு மற்ற உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பஜ்ரங் தள் போன்ற அமைப்புகள்லாம் வந்து வெளியே வந்து ஒர்க் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அதெல்லாம் வந்து அவரால் செய்ய முடிகிறது. பெரிய அளவுக்கு அவர் பாப்புலரா இருக்காரு, அவருடைய ஸ்கீம்ஸ் பாப்புலராக இருக்கிறது, பெண்கள் மத்தியில் அவர் பாப்புலராக இருக்கிறார் அப்படின்னும் போது அவரை மூடி மறைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி பண்ணாங்க, பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஜெயிச்ச உடனே அவர் முதலமைச்சர் ஆக்கல. இப்போ மீண்டும் வந்து அவரை சென்ட்ரலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா மத்திய பிரதேஷ்ல இருந்து அவரை வெளியே எடுத்துட்டோம்னா அது ஒரு முயற்சியாக இருக்கலாம். பட் இந்த முறையில இது கேபினெட்குள்ளேயே வச்சுக்கிறது எப்படி பாக்க? இல்ல, அதான் சொல்றேன், நீங்க அவரை மையத்துல கொண்டு வந்துட்டீங்கன்னா ஸ்டேட்ல வேற லீடருக்கு நீங்க ஒரு வாய்ப்பை உருவாக்க முடியும்ல, வேற ஒரு கிரவுண்ட்ல வேற ஒரு ஆளை வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம். பட் ஆனால் அவரு 8 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல உள்ள வருவாரு அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. இப்ப பாஜகவில் நடப்பது என்னன்னா, பாஜக ஆர்எஸ்எஸ் மத்தியில இருக்கக்கூடிய அந்த ஃபிரிக்ஷன்ல ஒரு விஷயம் தொடர்ந்து உள்ளுக்குள்ள ஒரு விவாத பொருளாகவே இருந்து இருக்கிறது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹூ நெக்ஸ்ட், மோடிக்கு அடுத்தது யார்? அது யோகி ஆதித்யநாத்தா அல்லது சிவராஜ் சிங் சௌஹானா? இப்ப யோகி ஆதித்யநாத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 52 வயசு இருக்கும், சிவராஜ் சிங் சௌஹானுக்கு 65, 75 இயர்ஸ் வரைக்கும் கட்சிக்குள்ள ஒரு விதி என்பது அமித்ஷா இருக்காரு.
அமித்ஷாவும் இருக்கிறார். அமித்ஷாவை ஆர்எஸ்எஸ் நம்புதா இல்லையா அப்படின்றது ஒரு மிக முக்கியமான இந்த கட்டுரையில் சொல்வது ரயில் பயணம் முழுவதும் சௌகான் வந்து ரயில் பயணம் போறாரு, தொண்டர்கள் வரவேற்கிறாங்க, மக்கள் செல்வாக்கு அறிந்ததுதான். இதற்கு முன்பு குஜராத்ல மோடி முதலமைச்சராக இருந்த போதும் ரயில் பயணம் மேற்கொண்டிருக்காரு. சௌகான் ரொம்ப திட்டமிட்டே இதை செய்யறாரா? தனது செல்வாக்க நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. பாஜகவுல இன்னைக்கு மோடி, அமித்ஷா, மோடிக்கு அடுத்தது யார் செல்வாக்கான தலைவர், யோகி ஆதித்யநாத்தா அல்லது சிவராஜ் சிங் சௌஹானா அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல தனக்கான ப்ரொமோஷன் அவர் உருவாக்கணும்ல, தனக்கான ஸ்பேஸை வந்து அவர் எடுக்கணும்ல. நீங்க 10 வருஷம் சௌஹானுக்கு எந்த ஸ்பேஸ் கொடுத்தாங்க சொல்லுங்க? ஆனா சௌஹான் வெளிப்படையா மோடியை எதிர்த்து பேசியதா நான் பார்க்க முடியல. இப்ப ஜார்க்கண்ட்ல கூட இப்ப சமீபத்துல பேசின ஒரு காணொலி பார்க்கிறேன், பிரதமராக மோடி கிடைச்சது நம்மளோட பாக்கியம்லாம் பேசுற, வெளிப்படையான எதிர்ப்பை காமிக்கிறல அவர், அப்படியே மறைமுகமா தான் இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நிதின் கட்கரிக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் 7ஆம் பொருத்தம் அப்படின்றது டெல்லியில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பாஜகவினருக்கு அது தெரியும். நீங்க இங்க நிதின் கட்கரி சென்னைக்கு வந்தாருன்னா ஒரு பாஜக தலைவரும் போய் அவரை சந்திக்க மாட்டாங்க. புரோட்டோகால்ல யார் இருக்காங்களோ 2-3 பேர் போவாங்களே தவிர, நீங்க எனக்கு சொல்லுங்க, இப்போ ஒரு பெரிய தலைவர்கள் போய் அவரை கூப்பிட்டு வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி, ராஜ்நாத் சிங் வந்தா நிகழ்ச்சி நடத்துறாங்க, நிதின் கட்கரி வந்தாருன்னா சத்தம் இல்லாம வந்துட்டு போயிடுவாரு. அவர் எப்போ வந்தாரு எப்போ போனாருன்னே தெரியாது. இங்க கோயிலுக்கு வந்தா கூட அந்த லோக்கல்ல இருக்கிற யாராவது தலைவர்கள் அசிஸ்ட் பண்ணுவாங்களே தவிர அவர் போயிடுவார். அப்போ இந்த விவகாரம் அப்படின்றது வந்து உள்ளுக்குள்ள புகஞ்சுக்கிட்டே இருக்கும். பட் யாரும் வெளிப்படையாக அது பேச மாட்டாங்க. உள்ளுக்குள்ள அந்த புகைச்சல் இருக்கு. நானும் ஒரு மக்கள் செல்வாக்கு உள்ள மக்கள் செல்வாக்கு மோடிக்கு மட்டும் இல்லை, எனக்கும் இருக்குன்னு எனக்கும் இருக்கிறது. நானும் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவன் தான். எனக்கு 8 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல நான் ஜெயிச்சிருக்கேன். மோடி தன்னுடைய வாரணாசி தொகுதியில இவ்வளவு பாப்புலரா இருந்து கூட 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தான் ஜெயிக்க முடிந்திருக்கிறது அப்படின்னா யார் பாப்புலர் அப்படின்ற அந்த மெசேஜை வந்து சட்டலா கன்வே பண்ணுவாங்க. அரசியல்ல பெர்செப்ஷன் தானே, நீங்க எந்த பெர்செப்ஷனை எப்படி பில்ட் பண்றீங்க அப்படின்றது பொறுத்து தானே. இன்னொன்று கட்கரி பற்றி சொல்றது, அது முன்பிருந்தே அது பேசப்பட்டதுதான். முதல் முறையா இந்த ஜூன் 4 இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு கட்டுரையாளர் குறிப்பிடுவது, பீகார் பாஜக துணை முதல்வர் வந்து சொல்றார், நீட் தேர்வுல தேஜஸ்விக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க, அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு. ஆனா கட்கரியின் அமைச்சகம் அதை மறுக்குது, அந்த குற்றச்சாட்டு அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லுது. பிரதமரா மோடி இருக்கிறார், இந்த காட்சிகள் போகிறது, கட்டுரையாளர் சொல்றார் இதை கவனிங்க, கட்கரியின் அமைச்சகத்தின் இந்த மூவ கவனிங்கன்னு சொல்றதை எப்படி பாக்குறது? இந்த கட்டுரையாளர் யார் அப்படின்னா பிரிண்ட் பத்திரிகையுடைய பொலிட்டிக்கல் எடிட்டர் DK சிங். மிக நீண்ட காலமாக டெல்லியில இருக்கக்கூடிய நார்த் பிளாக், சவுத் பிளாக், அங்க இருக்கக்கூடிய அரசியல் விஷயங்களை எல்லாம் வந்து நன்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு நபர். சில நுணுக்கங்கள்ல தான் வந்து நமக்கு ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ்ல தான் நமக்கு வந்து அரசியல்ல என்ன நடக்குது அப்படின்றது புரியும். இவ்வளவு ஆண்டு காலம் உங்களுக்கு பாஜக ஆட்சியில பிரதமர் நரேந்திர மோடியோடைய பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் தான் எல்லா விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ணுச்சு. மற்ற மினிஸ்ட்ரிஸ்க்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அவங்களால வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸை வந்து அவங்களால எக்ஸசைஸ் பண்ண முடியாது. பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் என்ன முடிவு பண்ணுதோ அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற அடிப்படையில் தான். ஆனால் இப்பொழுது 240 சீட் வந்த உடனே உங்களுக்கு இந்த மினிஸ்டர்ஸுக்கெல்லாம் வந்து தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் என்பது இருக்கிறது அப்படின்றதுக்கான வெளிப்பாடு தான் இந்த ஒரு சின்ன விஷயமாக இருக்கலாம், இது ஒரு சின்ன சம்பவமாக இருக்கலாம், பட் அது ஒரு பெரிய செய்தியை கன்வே பண்ணுது. இனிமேலும் நாங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து நாங்க வந்து அப்படியே கண்மூடித்தனமா கேட்டுக்க மாட்டோம். நம்ம எங்களை இந்த மாதிரி கான்ட்ரோவர்சில எல்லாம் டிராக் பண்றதுல நாங்க வந்து உள்ள வரமாட்டோம் அப்படின்ற ஒரு தங்களை அசர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க, சொல்றாங்க. இப்ப கட்கரியா இருக்கலாம், பட்னவிஸா இருக்கலாம், RSS பேக்கப் இருக்கு. பட்னவிஸுடைய செயல்பாடு எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் வந்து நான் பொறுப்பேற்க, ஏன்னா கமாண்ட் எதுவுமே சொல்லல, தலைமை எதுவுமே சொல்லாம நான் வந்து பதவி விலகல் விருப்பத்தை தெரிவிக்கிறேன்னா அவரும் ஏதோ செய்தியை கடத்துறாரா பட்னவிஸ்? உங்களுக்கு கடந்த தேர்தலின் போது நினைக்கிறேன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு பட்டியலை வாசிச்சார் அவரு. பாஜகவில் எந்தெந்த மூத்த தலைவர்கள் எல்லாம் ஓரங்கட்டப்பட்டார்கள், அத்வானி எப்படி ஓரங்கட்டப்பட்டார், முரளி மனோகர் ஜோஷி எப்படி ஓரங்கட்டப்பட்டார், அதுக்கப்புறம் யஷ்வந்த் சின்ஹா எப்படி ஓரங்கட்டப்பட்டார், அருண் ஜேட்லி, சுஷ்மா ஸ்வராஜ், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எடியூரப்பா, அப்புறம் சிவராஜ் சிங் சௌஹான், அதுக்கப்புறம் நிதின் கட்கரி, வசுந்தரா ராஜே, எவ்வளவு தலைவர்கள் வந்து ஓரங்கட்டப்பட்டார்கள் இந்த 10 ஆண்டுகள் அப்படின்றது நம்ம கண்கூடா நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கக்கூடிய விஷயங்கள். ஃபட்னவிஸ் வந்து மும்பையில் பாப்புலராக வந்துட்டு இருந்தாரு. ஆனால்
அவருக்கும் நம்பர் 2ஆக இருக்கக்கூடிய அமித்ஷாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஈகோ கிளாஷோ அல்லது ஒரு இதுலயோ அவரை வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை அங்கேயே வந்து முடக்கிட்டாங்க. சீஃப் மினிஸ்டர் ஸ்டேச்சர்லேருந்து அவர் டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா போய் ஏக்நாத் ஷிண்டேக்கு கீழே அவர் வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய அளவுக்கு அவர் கொண்டு வந்துட்டாங்க. பட் அவர் நாக்பூரை சேர்ந்தவர் அப்படின்றதுனால அவருக்கு ஒரு RSS பேக்கிங் என்பது இருக்கிறது. அவர் RSS உடைய ப்ராடக்ட் அவரு. ஸோ RSS வந்து ஒரு நபரை அவங்க தேர்வு பண்ணி ஒரு நபரை அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா அவங்கள ஒரே நேரத்தில் கைவிட்டுற மாட்டாங்க. பின்னாடி ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஆதரவாக ஒரு களத்தை உருவாக்குவதற்கும் ஒரு சூழலை உருவாக்குவதற்கும் அவங்க தொடர்ந்து வேலை பார்த்து சொல்வது கட்டுரையில். அசாம்ல பாஜக முதல்வர் மீதே விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. விமர்சனம் வைத்த எம்எல்ஏக்கள் மீது பெருசா பாஜக தலைமை வந்து நடவடிக்கை எடுக்கல. மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் வெளிப்படையாக பாஜக தலைவர்களுக்குள் மோதல் இருக்கு. இன்னும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல அப்படின்னா இதை கட்டுரையாளர் என்ன சொல்றாருன்னா உட்கட்சி ஜனநாயகம் இங்கெல்லாம் இப்படி அதிருப்தியெல்லாம் இருக்காது. யாரும் வெளிப்படையெல்லாம் இப்படி மோதல்லாம் இருக்க மாட்டாங்க. இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒரு கட்சிக்குள்ள ஒரு இன்டர்னல் ஒரு டெமோக்ரஸி வந்திருக்கு அப்படின்றது தான் நீங்களும் அப்படிதான் புரிஞ்சுக்கிறீங்களா? கட்சிக்குள்ள விவாதம் இருக்க வேண்டும், கட்சிக்குள்ள ஒரு டிஸ்கஷன் இருக்கணும், ஒரு டிபேட் இருக்கணும், ஒரு டிசென்ட் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். கட்சிக்குள்ள உட்கட்சி ஜனநாயகம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்ல பல கட்சிகள்ல அந்த முறை அப்படின்றது இல்லை. காங்கிரஸ்ல இன்னைக்கு இருக்கு. காங்கிரஸ்ல ஒரு கோஷ்டி பூசல் இருந்தாலும் அது உட்கட்சி ஜனநாயகம் அப்படின்னு அதை பூசி மொழிவிடுவாங்க. பட் மற்ற கட்சிகள் அது இல்லை. திமுக உட்பட சொல்றேன். திமுகவில் இன்னைக்கு சேலஞ்ச் பண்றதுக்கோ அல்லது மாற்று கருத்து முன்வைப்பதற்கோ யாருமே இல்லை. நீங்க எம்பிஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னா பாராளுமன்றத்தில் போய் நின்று ஜெய் உதயநிதினு சொல்லக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது இருக்கு. அப்படின்னும் போது எந்த அளவுக்கு உட்கட்சியில ஜனநாயகம் இருக்கிறது அப்படின்றத நாம வந்து கொஞ்சம் ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். ஆனால் இந்த 240 அப்படின்னும் போது மோடி பலவீனமாக இருக்கிறார், அமித்ஷா பலவீனமாக இருக்கிறார். அந்த மோடி அமித்ஷா காம்போ என்பது பலவீனமாக இருக்கிறது அப்படின்னும் போது மற்றவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளவு ஆண்டு காலம் அதை பற்றி பேசுவதற்கான சூழலும் இல்லை. இந்த கட்டுரையாளர் நீங்க சொல்ற இடத்துக்கு தான் நகர்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா உட்கட்சி ஜனநாயகம் தான் பாஜகவோட பலம். உட்கட்சி ஜனநாயகத்தின் மூலம் தான் மோடி அமித்ஷாவே இந்த இடத்துக்கு வந்தாங்க. அதனால பாஜகவில் இருக்கிற மற்ற தலைவர்கள்லாம் இதை வரவேற்கணும், பாஜக இதை வரவேற்கணும், அச்சத்தோடு இருக்கக்கூடாதுன்ற ஒரு செய்தியை தான் இந்த கட்டுரை சொல்லுது. அதை எப்படி அதுதான் டேக்அவேவா இந்த கட்டுரையினுடைய சாரமா? பாஜக அதை வந்து அக்செப்ட் பண்ணுமா? ஒரு விதமான ஒரு டிசென்ட்டையோ அல்லது ஒரு விதமான ஒரு டிஸ்கஷனையோ வெளிப்படைத்தன்மை. இப்போ நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, தமிழிசை அண்ணாமலை எடுத்த தவறான முடிவுகள் இந்த தேர்தலில் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியை பரிசாக தந்தது. ஆனால் அதை பற்றி யாருமே பேசக்கூடாது, பொதுவெளியில பேசக்கூடாது அப்படின்ற அளவுல கூப்பிட்டு வந்து அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம், கண்டிக்கப்பட்ட காட்சிகள்லாம் பார்த்தோம். அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த பயம் அப்படின்றது அவங்களுக்கு உருவாயிருச்சு. ஏன்னா இன்னைக்கு நீங்க இந்த டிஸ்கஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க உருவாக்குனீங்கன்னா நாளைக்கு எல்லா விஷயங்களையும் வந்து எங்களை கேட்டு பண்ணணும் அப்படின்ற அந்த கேள்விகள் அப்படின்றது எழுந்துரும். மோடி அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் குஜராத்தாக இருந்தாலும் சரி, மையமாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் அவர்கள் வந்து எதிர்கேள்விகளை சந்தித்ததில்லை, எதிர்கொண்டதில்லை. அதனாலதான் வந்து அதை அவங்க ஏற்றுப்பாங்களா அப்படின்றது ஒரு பயம். ஆனால் இது உட்கட்சி ஜனநாயகம் அப்படின்றது எல்லா கட்சிகளையும் ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் பாக்குறேன். நன்றி.